மனிதன் தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணம். மேபி நான் தப்பாக கூட சொல்லலாம். எனக்கு நான் சர்ச் பண்ண வரைக்கும், நான் தெரிஞ்சுக்க வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சிச்சு. நான் தப்பாக கூட சொல்லலாம். நான் தப்பாக சொல்ல தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் திருத்திக்கிறேன். ஆனால் இதுக்கான சொல்யூஷன் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னும் போது, ஒட்டுமொத்த உலக நாடுகளும் சேர்ந்து எடுக்கிற முடிவு, நடுவில் இஸ்ரேலர்களும் இந்த பாலஸ்தீன்ஸுக்கும் இவங்க எடுக்க போகிற முடிவில் தான் இந்த அப்பாவி மக்களுடைய எதிர்காலமும் அவங்களுடைய அமைதியுமே இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிப்போம், பிரார்த்தனை பண்ணிப்போம். அதே போல் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல, இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம்ன்ற ஒரு கருத்து இருக்கும். அதே போல் இந்த பிரச்சனையில் இதுதான் தீர்வாகணும் ஒரு கருத்து இருக்குல்ல, அந்த கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏன்னா எல்லாருமே ஸ்டோரி போடுறோம், ஸ்டேட்டஸ் போடுறோம், ஓகே. ஆனால் அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம அதை போடுறதே வேஸ்ட்டு தான். அதனால தான் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரிவிட்டு என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. மேபி இது அங்கே மட்டும் இல்லை, நாளைக்கு நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளேயே நடக்கலாம். அதாவது மொழி, ஏன்னா ரீசெண்டாக அமித்ஷா கூட சொல்லியிருப்பார், ஒரு தமிழன் வந்துட்டு பீகார் ஆள்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி சொல்லி வச்சிருக்காரு. இது நாளைக்கு இங்கேயுமே கூட நடக்கலாம் திரும்ப. அதாவது அவங்களுக்கு 2 நாடுகளுக்கும் இடையே நடந்த போர் நம்மளுக்குள்ள சிவில் வாராவே கூட நடக்கலாம். ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கலாம். தமிழர்களுக்கு எதிராக இந்தி